அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒவ்வொரு மனுஷனும் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு வரை சம்பாதிக்கணும். அவனுடைய சம்பாத்தியம் கையில் தங்கணும். அதன் மூலமாக அவன் பலன் பெறணும். அது சேமிப்பாக ஆகணும். இவைகளெல்லாம் இறைவனுடைய அருள் மூலமாக, இறைவன் கொடுக்கக்கூடிய அபிவிருத்தியின் மூலமாக ஏற்படக்கூடிய விஷயங்கள். நிறைய நபர்கள் இவ்வாறு புலம்புவாங்க. டெய்லி சம்பாதிக்கிறேன், நான் கையில் ஒரு பைசா தங்க மாட்டேக்கு. மாதத்துக்கு லட்சத்தில் நம்ம சம்பளம் வாங்கினாலும் மாத இறுதியில் கடன் வாங்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் தான். பரக்கத்தே இல்லை என்று பரக்கத்துக்காண்டி துவா செய்யக்கூடிய என்று சொல்லக்கூடிய நிறைய நபர்கள் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான ஒரு வழியாக லேசான நம்மளால் தினமும் செய்யக்கூடிய ஒரு வழியை பரக்கத்துக்குண்டான வழியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைச்சி இந்த ஹதீஸ் ஜாமிய திர்மிதி, தபரானி போன்ற ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைச்சி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யாபனே, என்னுடைய மகனை, இதா தகல்த அலா அஹ்லிக, உன் வீட்டார்ட்டையும் உன் வீட்டில் எப்பொழுது நீ சென்றாலும் சரி, ஃபஸல்லிம், நீ சலாம் சொல்லிட்டு போ. என்னது சலாம் சொல்லவா? ஆமாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி என்று சலாம் சொல்லிட்டு போ. அதுக்கு ரசூலுல்லாஹ் காரணத்தை சொல்கிறாங்க, தக்குன் பரக்கத்தன் அலைக்க. அந்த சலாம் சொல்கிறது உனக்கு பரக்கத்தான் அமையும். உன்னுடைய வாழ்நாள், உன்னுடைய சந்தோஷம், உன்னுடைய பொருளாதாரம், உன்னுடைய எல்லா விஷயங்களுக்கும் அது பரக்கத்தான் அமையும். இன்னும் வாலா அகலி பைத்திக்க, உன்னுடைய வீட்டார்களுக்கும் அதுக்கு பரக்கத்தாக அமையும். ஏன்னா நீ சலாம் சொல்லக்கூடிய நேரத்தில் பதில் சலாம் அவங்க சொல்கிறாங்கள் அல்லவா, அதன் மூலமாக அவர்களுக்கும் பரக்கத் அமையும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவான முறையில் சொல்லி தர்றாங்க. மற்றொரு ஹதீஸை சஹீஹ் முஸ்லிமில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கும். லா ததுகுல் ஜன்னத ஹத்தா துக்மினும், ஒரு மனுஷன் இறை நம்பிக்கையாளனாக ஆகிறவரை அவன் சொர்க்கம் நுழைய முடியாது. அதே நேரத்தில் ஒலா துக்மினும் ஹத்தா தஹாபு, ஒரு மனிதன் குடும்பத்திலே மற்ற நபர்களோ ஒருவருக்கொருவர் பிரியம் கொள்ளாத வர அவன் இறை நம்பிக்கையாளர்களாக ஆக முடியாது. அவலா அதுல்லுக்கும் அலாஷையின் இதா ஃபால்த்துமுகு தஹாபப்தும், ஒரு விஷயத்தை நான் சொல்லி தரட்டுமா, இதை நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்கள் குடும்பத்தில் சேர்ந்த நண்பர்களுக்கும் சரி, நீங்கள் ஒருவருக்கொருவர் பிரியம் கொள்ளக்கூடிய நபர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். அதன் காரணமாக நீங்கள் சொர்க்கம் செல்லலாம் என்ற ஒரு காரணத்திற்கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அஃஷு ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் சலாம் சொல்லி பழகுங்க, நீங்கள் சொர்க்கம் செல்லலாம் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.